இட்லி தோசைக்கு இன்னும் கார சட்னி, தக்காளி சட்னிலாம் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த பூண்டு சட்னி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிங்கன்னா மறுபடியும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செய்யலாமா? பேனில் ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துறது கூட உரிச்சு வச்சிருக்க 15 பல் பூண்டு, 5, 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட 2 பெரிய சைஸ் வெங்காயம் கொஞ்சம் ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக தாராளமாக சேர்த்துக்கோங்க. அது டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வதங்கி வரணும், கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துடுங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க. இந்த சட்னி செய்யும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நிறைய குவான்டிட்டியில் செய்யுங்க. ஏன்னா டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம கொஞ்சம் போல் உப்பு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த சட்னிக்கு என்ன டேஸ்ட் கொடுக்கறதுக்காக எக்ஸ்ட்ராவாக காஞ்ச மிளகாய், கருவேப்பிலெலாம் போட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். பேனில் கொஞ்சம் போல் கடுகு, சீரகம், எண்ணெய் இது கூட கருவேப்பிலெலாம் சேர்த்து நல்லா வதங்கினதும் இது கூட வரைச்சி வச்சிருக்க சட்னியை ஊற்றிட்டு கொஞ்சம் போல் மிக்ஸி ஜாரை அலசிட்டு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டில் 3 இட்லியை வச்சு அதுக்கு மேலே சூடாக அந்த சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். அந்த சூடான இட்லி கூட அந்த ஸ்பைசியான சட்னியை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சர்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.